புருஷ பிரயத்தனம் என்பது ஜீவ அகந்தையின் பிரயத்தனமே. நான் சுருப்பத்தை நான் சொல்லல. புருஷ பிரயத்தனங்கிறது இந்த ஜீவன் நான்ற உணர்வு நமக்கு உடம்புல இருக்குல்ல, இந்த உடம்புல இருக்கிற அந்த நான்ற உணர்வுனால செய்யப்படுகின்ற அந்த முயற்சியை தான் நான் கேட்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். அதற்கு பகவான் பதில் சொல்றார், அகந்தை உள்ள மட்டும் அது பிரயத்தனம் செய்து கொண்டு தான் இருக்கும். எப்பொழுது நமக்கு நான் இந்த உடம்பு, நான் என்ற உணர்வு இருக்கிறதோ, ஞானம் முழுவதுமாக மலராமல் இருக்கிறதோ, அதுவரை அப்பொழுதெல்லாம் நாம் ஏதோ ஒரு முயற்சியை செய்து கொண்டே இருப்போம், செயல்களில் ஈடுபட்டு கொண்டே இருப்போம். வேலையே இல்லைன்னா இழுத்து போட்டு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு பிரயத்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த அகங்காரமானது அமைதியாக ஒரு இடத்துல உட்கார விடாது. நம்ம ஏதாவது ஒண்ணு பரபரன்னு ஏதாவது ஒரு செயல்களை செய்ய வச்சு கொண்டே இருக்கு. அததான் சொல்றாரு, அகந்தை உள்ள ஈகோ இருக்கிற வரைக்கும் அது பிரயத்தனம் செய்து கொண்டுதான் இருக்கும், ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சு கொண்டுதான் இருக்கும். அகந்தை அரின் காரியங்கள் தானே நடக்கும். எப்பொழுது நான் இந்த உடல் என்ற இந்த தேகாத்ம புத்தியான இந்த அகங்காரத்தினை விடுகிறாயோ, அப்பொழுதே அனைத்து வேலைகளும் தானாக நடக்க ஆரம்பிக்கும். உடனே அவனுக்கு கேள்வி சந்தேகம் வரும். அது தொடர்ந்து பகவான் என்ன பதில் சொல்றாருன்னு பார்ப்போம். ஆத்ம சந்நிதியில் இயங்கும் அகந்தைக்கு ஆத்மாவுக்கு அந்நியமாம் இருப்பேதும் இல்லை. ஆத்ம சக்தியினாலே அகிலமும் இயங்குகிறது. ஆயினும் ஆத்மா எதனினும் சம்பந்தம் உறாதது, எதனாலும் பாதிக்கப்படாது இருக்கிறது. இப்பொருளே பகவத்கீதையில் கிருஷ்ணன் பகவானால் என்னால் யாவும் இயங்கினாலும் எனக்கோர் கர்த்தவம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. கீதையை இங்க குறிப்பிட்டு சொல்றாரு பகவான். கீதையில சொல்றாருல, எல்லாம் என்னாலே இயக்கப்படுகின்றது, ஆனால் எதையும் இயக்குபவன் நான் அல்ல. எல்லாம் என்னாலே நடத்தப்படுகிறது, ஆனால் அதிலிருந்து எனக்கு எந்த ஒரு பந்தமும் இல்லை. கர்த்தவா, நான் செய்பவன் இல்லை அப்படிங்கிறாரு. நான் தான் அனைத்தும் செய்கின்றேன், ஆனால் நான் செய்பவன் இல்லை. இதை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னா, ஆத்மா சந்நிதியிலே தான் அனைத்து இயக்கமும் நடக்கிறது, ஆனா ஆத்மா அதனோடு சம்பந்தப்படாமல் இருக்கிறது. ஏற்கனவே நம்ம பார்த்தது போல சூரியனை சூரியன் சூரியனா இருக்குது. அது இருக்கிறதுனாலயே நமக்குள்ள உலகத்திலையும் உடம்புலையும் பல மாற்றங்கள் ஏற்படுகிறது. இங்க நடக்கிற மாற்றத்துக்கு நான் தான் செஞ்சேன்னு அது கிளைம் பண்ணிக்கிறது இல்ல, அது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. அது போலதான் இங்க சொல்றாரு, எவன் ஒருவன் தன்னுடைய அகங்காரத்தை ஈகோவை விட்டுட்டானோ அவன் சாட்சி சொரூபமா ஆயிடுவான். அவன் சாட்சியா இருக்கிறதுனாலேயே அவன் முன்னாடி வேலைகள் தானாகவே நடக்க ஆரம்பிக்குது. அவனுடைய மனம், அவனுடைய உடம்பு, அதற்கு என்ன வாசனை இருக்கோ அந்த வாசனைக்கு உடம்பு மனசு இயங்கிக்கிட்டே இருக்கு. இவன் அதோடு பந்தப்படாம இருக்கிறான். அதற்கு முன்னாடி எப்படின்னா, நான் இதை செய்யணும், அதை செய்யணும், நான் இதை அடையணும், இதை அடையணும், நான் யார் தெரியுமா, நீ யார் தெரியுமான்னு இந்த ஈகோவை வச்சுக்கிட்டு நாம பயங்கரமா இந்த மனசு உடம்ப வச்சுட்டு எதையோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எப்ப அவனுக்கு ஒரு தெளிவு ஏற்பட்ட உடனே, நான் செய்பவன் அல்ல, நான் கர்த்தா அல்ல, கிருஷ்ணர் பகவான் சொல்ற மாதிரி நான் கர்த்தாவல்ல, அவன் உள்ளுக்குள்ள நான்ற உணர்வு பற்றற்று ஆயிடுது. ஆனா மனசும் உடம்புக்கும் ஒரு வாசனை இருக்கு. அதுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் மாதிரி அது பழகின மனசு உடம்பு அது பாட்டுக்கு வேலையில செஞ்சுக்கிட்டே இருக்கும். இதை இன்னும் எளிதா புரிஞ்சுக்கணும்னா, நீங்க டூ வீலரோ காரோ ஓட்டும் போது நீங்க பாட்டுக்கு கொஞ்ச நாள் தான் ஸ்டார்டிங்ல ரொம்ப அவேர்னஸா ஓட்டுவீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எதையோ போன் பேசிக்கிட்டு எதையோ நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் உங்க கையும் காலும் பாட்டுக்கு வண்டியில கீரை போடும், ஸ்டேரிங் எடுத்துட்டு பிரேக்கை பிடிக்கும், எக்ஸலேட்டர் அழுத்தும். நம்ம உடம்புக்கு ஒரு மெமரி பழகிருச்சுன்னா அது நம்ம இன்வால்வ் ஆகாமையே அது பாட்டுக்கு என்ன பண்ணிடும், செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களை கேட்டவங்க இதயம் துடிக்குது, ஏய் என்ன கேட்டு நீ கேட்காம நீ எப்படி துடிப்ப, நிப்பாட்டுன்னா நிப்பாட்டுறதா? அதுக்கு ஒரு மெமரி இருக்கு, அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு, அது ஃபங்க்ஷன் ஆகுது. கிட்னிக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது, ஃபங்க்ஷன் ஆகுது. பிரெயினுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது, ஃபங்க்ஷன் ஆகுது. அதெல்லாம் நம்மளுடைய பர்மிஷன் கேட்கலாம், ஃபங்க்ஷன் ஆகல. அது டிஃபால்ட்டா அதுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் அதுல இருக்குது, அது ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்குது. அது எப்ப நிக்குதோ நின்றுடும். அப்ப நம்மளை கேட்டெல்லாம் நிக்கிறது இல்லை, அதுவா நின்றுடுது. அதுக்கப்புறம் நம்ம ஐயோ ஐயோ கத்தனா கூட அது கேட்க மாட்டேங்குது, நின்றுடுது. அது போல
இந்த மனதோட நம்ம சம்பந்தப்பட்டிருக்க இந்த உணர்வை நம்ம விட்டுட்டாலே, மனசுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு, உடம்புக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. அது பாட்டுக்கு உடம்பு மனசு இயங்கிக்கிட்டே இருக்கும். நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம பாட்டுக்கு உள்ளுக்குள்ள அதுல இருந்து விலகி இருக்கும். எப்படி நம்மளுடைய முயற்சியே இல்லாம உடம்புல இருக்கிற பகுதிகள்லாம் இயங்கி கொண்டு இருக்குதோ, நம்ம முயற்சியே இல்லாம நம்மளுடைய முழுமையான விழிப்புணர்வு இல்லாம உடம்பு வண்டிகளை ஓட்டுகிறதோ, கார் எல்லாம் ஓட்டுது இல்ல, அது போல நான்ற இந்த உணர்வு ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த மனசுலயும் உடம்புலயும் இல்லாமலே இந்த உடம்பு மனசு இயங்கும். சூரியனுடைய சாநித்தியத்திலேயே உலகத்துல பல மாற்றங்கள், சக்திகள் மாற்றங்கள் ஏற்படுவது போல, நான் ஆத்மஸ்வரூபன்ற இந்த உணர்வு உள்ளுக்குள்ள அவன் எஸ்டாப்ளிஷ் பண்றது இருக்கும் போதே அது தானா சில வேலைகள் நடக்கும். அதை நான் செய்தேன் என்று அவன் கிளைம் பண்ணிக்க மாட்டான். அவனால் தான் செய்யப்படுகிறது. ஆனா என்னாலதான் செய்யப்பட்டதுன்னு அவன் என்ன பண்ணிக்க மாட்டான், சீல் குத்தி முத்திரை எடுத்துக்க மாட்டான். எந்த செயலோடையும் தன்னை சம்பந்தப்படுத்தி அதை ஒரு உணர்வாக எடுத்துக்கொள்ள மாட்டான். அததான் இங்க சொல்றாரு. இப்பொருளே பகவத்கீதையில் கிருஷ்ண பகவானால் என்னாலேயே யாவும் இயங்கினும் எனக்கு ஒரு கர்த்தவம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பகவான் அபிமானம் சற்றுமற்று இருக்கிறார். ஜீவனோ கர்த்தா போக்தாவென தான் என்ன மயங்குகிறான். உடனே இவர் சொல்றதை வச்சு அவனுக்கு ஒரு புரிஞ்சிருச்சு. சரி, நீங்க ஞானம் அடைஞ்சிட்டீங்க, நீங்க பகவான் ஆயிட்டீங்க. ரமண பகவானை பார்த்து, நீங்க நான் கர்த்தான்ற உணர்வு இல்லாம நீங்க இருக்கிறீங்க. சாதாரண ஜீவன் என்ன பண்ணுவான்? சாதாரண மனிதன் எல்லாம் அவன் பாட்டுக்கு இப்படித்தானே இருக்கிறான். அதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? சாதாரண மனிதன் எல்லாம் நான் செய்யறேன், நான் அனுபவிக்கிறேன், என்னால் செய்யப்பட்டது நான் அனுபவிக்கிறேன்ற அந்த உணர்வுல தானே எல்லாமே நடக்குது. அதுக்கு பகவான் பதில் சொல்றார். ஆம், ஜீவன் தனது அபிமானத்தால் கர்மங்களை செய்தும் அவற்றின் பலன்களை அனுபவிப்பதுமாய் இருக்கின்றான். ஜீவன்னா யாரு? நம்ம தான். உலகத்துல இருக்க எல்லா மக்கள் தான். அவன் என்ன நினைக்கிறான், என்னால இந்த காரியம் செய்யப்பட்டதுன்னு அவன் நினைச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கா செய்யும் போது அதற்கான பலன், எந்த ஒரு கர்மம் செஞ்சாலும் அதுக்கு பலன் வரத்தானே செய்யும். அப்ப அந்த பலனையும் அவன் அனுபவிக்கிறான். நான் இந்த கர்மத்தை செய்தேன் போது அந்த கர்மத்திற்கான பலனும் என்ன பண்ணுது, அவனை தேடி வந்தே தீரும். அதுதான் இங்க சொல்லப்படுது. விரும்பிய பலன்கள் சுகத்தையும் விரும்பாதவற்றால் துக்கத்தையும் அடைகின்றான். அப்ப அவனால நான் செய்கிறேன் என்ற உணர்வோடு செய்யும் பொழுது சில காரியம் அவனுக்கு விரும்பினது இருக்கும், அதனால சுகம் கிடைக்கும். சில விஷயங்கள் அவன் விரும்பாமே இருக்கும், அதனால அவனுக்கு துக்கமும் கிடைக்குது. சுகதுக்கங்கள் அபிமானத்திலே வருகின்றன. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு ஏன் சுகதுக்கங்கள் வருகிறது என்று உங்களுக்கு கேள்வி கேட்டீங்கன்னா, அபிமானத்தினால் வருகிறது. அபிமானம்னா என்ன தெரியுங்களா? ஒரு ஐடென்டிட்டியை கேரி பண்றது, ஒன்றின் மீது பற்றை வைப்பது. நான் என்ற இந்த உடம்பு நான் என்ற இந்த உணர்வோடு நாம் செய்யப்படுகின்ற எல்லா செயலுமே சுகத்தையும் துக்கத்தையும் சார்ந்துதான் இருக்கு. உங்களுக்கு விரும்பின விஷயம் நடக்கும்போது சுகம் வந்துருது, விரும்பாத விஷயம் நடக்கும்போது துக்கம் வந்துருது. ஆனா ரெண்டுமே உங்களாலதான் முயற்சி செய்யப்படுகிறது. நான்ற இந்த உடம்பு நானும் நினைச்சு நீங்க முயற்சி செய்யும் போது இதெல்லாம் ரெண்டுல ஏதோ ஒண்ணு உங்களுக்கு கண்டிப்பா பலன் வந்தே தீரும். அது அன்அவாய்டபிள். நம்ம என்ன நினைக்கிறோம், நான் சுகத்துக்கு தானே முயற்சி பண்ணேன், ஏன் துக்கம் வருதுன்னு கேக்குறீங்க நீங்க. நீ முயற்சி பண்ண ஆரம்பிச்சுட்டேனாலே அங்க ரெண்டு ரிசல்ட் தான் இருக்கு, ஒன்னு பிளஸ் இன்னொரு மைனஸ், சுகம் இல்லாட்டி துக்கம். நீ முயற்சி செய்ய ஆரம்பிக்கும் போதே நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த உடம்பையும் மனசையும் இந்த உலகத்தையும் நிஜம்னு நினைச்சு நீ முயற்சி பண்ணும் போதுதான் அதனுடைய பலன் உனக்கு சுகமா துக்கமா மாறுது. எப்ப அந்த அபிமானம், அந்த பொசஷன் அதை நீ விட்டுட்டேனாலே அப்படி இருக்காது. அததான் சொல்றாரு, அகந்தை அபிமானம் மற்ற செய்யப்படும் கர்மங்கள் பந்தத்தையும் சுகதுக்கங்களையும் விளைவிக்காது, அவை சித்த சுத்தியே தரும். ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. அபிமானம், எதிர்பார்ப்பு இல்லாமல், எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நான் செய்கிறேன் என்ற அந்த ஆழமான அந்த கர்த்தா என்ற உணர்வு இல்லாமல் செய்யப்படுகின்ற எந்த செயலுமே
நமக்கு வந்து அதனால சுகமோ துக்கமோ நம்மை நோக்கி வராது. அப்படியே வந்தாலும் அது நம்மளை காயப்படுத்தாது. அதான் இங்க சொல்றாரு. கர்மத்தின் பந்தத்தையும் சுகதுக்கத்திலும் விளைவிக்காதுன்னே சொல்லிட்டாரு. நீ ஈகோ இல்லாம காரியத்தை செய்ய, அது உனக்கு எந்த விதத்திலையும் சுகதுக்கத்தை கொடுக்காது. இந்த ரெண்டு சுகதுக்கங்கிற மாறி மாறி ஏற்படுகின்ற அந்த சைக்கிள்குள்ள போய் விழமாட்டேன் அப்படிங்கிறார். உன்னுடைய சித்தத்தை சுத்திப்படுத்தும் அப்படிங்கிறார். இப்ப பக்தின்னு ஒரு விஷயம் வந்து இதுல ரொம்ப புரிஞ்சுக்கணும். எல்லாமே நான் பகவானுக்கோசரம் செய்யறேன், பகவானுக்கு அர்ப்பணம், பகவானுக்கு சரணாகதி. அப்ப இந்த எல்லாமே சரணாகதி 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 சரணாகதி, பகவான் பேசுறாரு, பகவான் செய்யறாரு, பகவான் தான் பண்றாரு, எல்லாமே சரணாகதி உணர்வோடு செய்யும் பொழுது நான் செய்கிறேன் என்ற உணர்வு நமக்கு வந்து ஃப்ரண்டிங்ல வந்து நிக்காது. எல்லாமே பகவான் பகவான்ங்கும் போது என்ன ஆகுதுன்னா, பகவானை முன்னிலைப்படுத்தி விட்டு நாம் வந்து பின்னிலையில் ஆகும் பொழுது நம்மளுடைய அகங்காரம் அங்கே தலையெடுக்காது. அதனால் நம்மால் செய்யப்படக்கூடிய காரியங்களினால் வரக்கூடிய கர்மத்திற்கு பகவான் அதனுடைய பலமும் பகவானுக்கே சேரும். அதுதான் கர்மயோகத்துல ரொம்ப அழகா கிருஷ்ணர் சொல்றாரு, கர்மத்தை செய், பலனை எதிர்பாராது. உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு டியூட்டி, என் முன்னாடி இந்த டியூட்டி வந்துருச்சு, அதனால டியூட்டியை செய்யறேன். இதனோட ரிசல்ட் எதுவா இருந்தாலும் ரிசல்ட் என் கையில கிடையாது, அது இறைவன் பார்த்து தர வேண்டியது. அவன் எது தரானோ அது அவனை சார்ந்தது. நீ உனக்கு முன்னாடி வர டியூட்டியை நீ வந்து எஸ்கேப்பே ஆக முடியாது. அப்ப கர்மத்தை வந்து செய்யும் பொழுது எனக்கு இந்த பலன் வேணும், எனக்கு இந்த சுகம் வேணும், இது நான் செய்யறேன், என்னால் செய்யப்பட்டது அப்படின்னு லேபிள் பண்ணாமலே நம்ம இயற்கையா நம்ம முன்னாடி வர விஷயங்களை செஞ்சுக்கிட்டே போகணுங்க. நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டி உங்க முன்னாடி பல விஷயங்கள் முன்னாடி வரும், உங்களால செய்ய தூண்டுறதுக்கான பல விஷயங்கள் வரும். அது தர்ம ரீதியாக அந்த விஷயங்களை செய்து கொண்டே போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஈகோ இல்லாம இருக்கணும், அவ்வளவுதான். நல்லது.